ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், எங்களுடைய அன்னதான அறக்கட்டளையின் தலைவர் சிதம்பரம் செட்டியார், செயலாளர் காளையப்ப செட்டியார் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருஷா வருஷம் வந்துகிட்டு இருக்கோம். உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக அமைதியாக ஒழுக்கமாக அமர்ந்திருக்கின்ற தோரணையே உங்களுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறது. அது மிக்க மகிழ்ச்சி. அதற்காக உங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய இந்த அன்னதான அறக்கட்டளை என்பது பேரிலே இருக்கு இல்லையா, அன்னதான அறக்கட்டளை. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன இப்ப காலையிலையும் டிஃபன் கொடுக்குறாங்க, மத்தியானமும் உங்களுக்கு இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. முந்தி இதெல்லாம் இல்லை. என்ன பசி இல்லாம இருந்தா தான் எதுவுமே இப்ப பாடம் சொல்லி கொடுத்தாலுமே நம்ம மனசுல மூளையில ஏறணும்னா முதல்ல எல்லாம் அரசாங்கம் வகுத்து பசி இல்லாமல் படிக்க சொல்றது. ஏன்னா படிக்கணும் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி பசியோட வந்தோம்னா படிக்க முடியாது. அதனால இந்த திட்டங்களை வகுத்து இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம வேலை நம்ம சாப்பிட்டாச்சு, அப்புறம் படிக்க வர்றோம். படிக்க வந்தா நம்மளுடைய கடமை படிப்பது. ஏன்னா இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா விளையாடுவீங்க, டிவி பார்ப்பீங்க. இப்ப போன் வேற வந்துருச்சு, புக்கு படிக்கலாம், பேப்பர் படிக்கலாம், தூங்கணும். அதனால நிறைய டைவர்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய கவன சிதறல்கள் நிறைய இருக்கும் வீட்டுல. ஆனா இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஆசிரியர்களுடனேயே இருக்கிறீர்கள். அப்படிங்கிற அந்த ஆசிரியர்கள் செய்வது சொல்வது இதுகளை கவனித்து உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய அதிகமான நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் பள்ளியில இருக்கிறோம். மிச்சம் 8 மணி நேரத்துல நான் சொன்ன மற்ற வேலைகள் எல்லாம் இருக்கும். அதனால இந்த அதிகபட்சமான நேரத்தை பள்ளியிலே தான் நாம் செலவிடுகிறோம். அந்த நேரத்தில் ஆசிரியர்களை மிக உன்னிப்பாக கவனித்து அவர்கள் சொல்வதை கேட்டு உங்களை வளர்த்து கொண்டால் யாருக்கு நன்மை? ஆசிரியருக்கா? உங்களுக்கு தான் நன்மை. உங்களுடைய வளர்ச்சிக்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதை மறக்க கூடாது. புஸ்தகம் படிச்சுட்டு சொன்னீங்க, உள்ளபடியே நல்லா அருமையா கவனிச்சு படிச்சிருக்கீங்க. அதை உங்களுடைய தலைமை ஆசிரியர் எடுத்து சொன்னார். மரம் வைப்பது என்ன, நிழல் கொடுக்குது, பூ காய் கனி இலை எல்லாம் உபயோகப்படுது. இந்த தண்ணி ஊத்துறவருக்கு தான் நம்ம திருப்பி செய்யறோமாங்கிறது அதை பார்க்கறது இல்லை இல்லையா. இது போக இன்னும் வளர்ந்து வரும் காலங்களிலே இந்த மரத்தோட பயன் என்னங்கிறது ரொம்ப அதிகமாகவே படிப்பீங்க.